கல்வி அமர்வின் இறுதித் தேர்வுகளின் UASA தர நிர்ணய திட்டம் ஒரு மாணவர் தேர்ச்சி பெற்றாரா அல்லது தோல்வி அடைந்தாரா என்பதை தீர்மானிக்கும் திட்டம் அல்ல என்று கல்வித்துறை தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் தெளிவுபடுத்தியுள்ளார். மாணவர்களின் UASA முடிவுகள் ஒரு பாடத்தில் அவர்களின் தேர்ச்சியை அளவிடுவதற்கான பின்னூட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு மாணவர் படிப்பில் தேர்ச்சி பெற்றாரா அல்லது அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு முன் கூடுதல் வழிகாட்டுதல் தேவையா என்பதை தீர்மானிக்க மதிப்பெண்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தேர்வு அல்லது தோல்வி என்று முத்திரை குத்தாமல் பெற்ற சதவிகிதங்கள் மற்றும் மதிப்பெண்களின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் செயல்திறனை பற்றி பெற்றோருக்கு தெரிவிக்கலாம். பத்து புத்தே விவகாரம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் மகாதீர் மீது இதுவரை எந்த ஒரு புகாரும் தாம் பெறவில்லை என்று தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மகாதீர் கூறுவது போல பத்து புத்தே விவகாரம் தொடர்பாக அவரை காவல்துறை அச்சுறுத்துவதெல்லாம் இல்லை என்றும், இதுவரையில் பத்து புத்தே விவகாரம் தொடர்பாக மகாதீரை காவல்துறை எந்த ஒரு கேள்வியும் விசாரணையும் நடத்தவில்லை என்றும் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் விளக்கமளித்தார். விருப்பம் போல காவல்துறை யாரையும் விசாரிக்காது என்றும், புகார் அளித்தாலோ அல்லது அவருக்கு எதிரான சாட்சியங்கள் இருந்தால் மட்டுமே காவல்துறை விசாரிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கொம்பாக்கிலிருந்து ரபாங் செல்லும் சாலையில் அழுகிய நிலையில் தலை கவசத்துடன் ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கொம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் கடேரி அபாங் வஸ்லி தெரிவித்துள்ளார். தலை கவசம் அணிந்த நிலையில் சடலம் அழுகிய நிலையில் இருந்ததாகவும், பணப்பை, கை கடிகாரம் போன்றவை மீட்கப்பட்டிருப்பதாகவும், பணப்பையில் இருந்த அடையாள அட்டையின் மூலம் அவர் மலேசியர் என்றும் 48 வயது ஆண் என்பதும் இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அப்பகுதியை சோதனையிட்டதாக அபாங் கடேரி அபாங் வஸ்லி தெரிவித்தார். மேல் அதிக விசாரணைக்காக பிரேத பரிசோதனையின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று இரவு ஸ்ரீ மஞ்சோங் சாலையில் நேர் எதிரே மோதி இரு வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தார். இரவு 11:53 மணியளவில் ஸ்ரீ மஞ்சோங் ஜலான் பெசார் கம்போங் சீனா சாலையில் விபத்து ஏற்பட்டதாக அவசர அழைப்பு கிடைத்ததாக பேரா மாநில மீட்புத்துறை ஆணைய உதவி இயக்குநர் சபா ரோட்ஸி நோர் அமாட் தெரிவித்துள்ளார். விபத்தில் புரோடுவா மைவி வாகனமோட்டி சம்பவ இடத்திலேயே பலத்த காயங்களுக்கு இலக்காகி பலியானதாகவும், மிட்சுபிஷி ட்ரைட்டான் வாகனமோட்டி படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பத்து பூத்தே குறித்து தம்மை குற்றவாளி என்று கூறினால் அப்போது துணை பிரதமராக இருந்த டதஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் யார் என்பதையும் அன்வார் தெரிவிக்க வேண்டும் என்று மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். 2018 தாம் பிரதமராக இருந்தபோது தம் அருகில் இருந்தது அன்வாரின் நிழலாக செயல்பட்ட அவரின் மனைவி டதஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் என்பதை அன்வார் மறந்துவிட்டார் என்று மகாதீர் தெரிவித்தார். துணை பிரதமருடன் கலந்து ஆலோசிக்காமல் பிரதமர் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. 2018 ஆண்டு தாம் பிரதமராக இருந்து எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் டதஸ்ரீ வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆதரவில் எடுக்கப்பட்டது என முன்னாள் பிரதமருமான மகாதீர் இன்று தெரிவித்தார். தாம் குற்றவாளி கூண்டில் ஏறும் நிலை வந்தால் அதற்கு தயங்க மாட்டேன் என்றும், தம்முடன் குற்றவாளி கூண்டில் நிற்கப் போவது அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்களும் தான் என்றும் மகாதீர் மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சாலை விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு முதல் உதவி செய்து கொண்டிருந்த போது பின்னிருந்து வந்த மற்றொரு வேன் ஆம்புலன்ஸை மோதி விபத்துக்குள்ளானது. சுகாதார ஊழியர்கள் உட்பட 6 பேர் இதனால் காயமுற்றதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரூன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். ஆம்புலன்ஸை மோதிய வேன் முன்னிருந்து ஒரு வாகனத்தையும் 2 மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியதாகவும், உடனடியாக விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் நஸ்ரூன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் விபத்துக்கு காரணமான வேன் ஓட்டுநரை விசாரித்து வருவதாகவும் நஸ்ரூன் அப்துல் யூசுப் குறிப்பிட்டார். கட்டுமான திட்டத்திற்காக வழங்கப்பட்ட அரசு நிதியை முறைகேடு செய்ததாக நம்பப்படும் தத்தோ ஒருவர் மீதான விசாரணையை அதிகப்படுத்த மேலும் 5 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022 முதல் 2024 ஆண்டு வரையில் கட்டுமான நிதியில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக 50 வயதுடைய டத்தோ ஒருவர் பூச்சிங்கில் உள்ள லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில்
தற்போது அவர் மீதான ஊழல் புகாரின் சாட்சிகளை மீட்டெடுக்கவும் ஆதாரங்களை திரட்டவும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட டத்தோவுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்றும் மேலும் தடுப்பு காவலை நீட்டிக்கும்படியும் நீதிபதி மாசோன் ஜாரோ லென்யா பராயான் உத்தரவிட்டார். மலேசியாவில் இளைஞர்கள் மத்தியில் ஊழலும் லஞ்சமும் அதிகரித்து வருவதாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 2337 இளைஞர்கள் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் 1073 ஊழல் புகார்கள் இளைஞர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் 575 இளைஞர்கள் ஊழல் வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இதுபோன்ற புள்ளி விவரங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக அவர் கூறினார். ஊழல், லஞ்சம் பெறுதல், லஞ்சம் கொடுத்தல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், பண மோசடி என ஈடுபட்ட 16 முதல் 40 வயதினர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக உயர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். ஷா ஆலம் உயர்நீதிமன்றத்தால் தேச துரோக குற்றச்சாட்டில் இருந்து கெடா மந்திரி பசார் சனுசினோர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சனுசிக்கு எதிரான 2 குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதற்கான வழக்கை சட்டத்துறை தலைமை அலுவலகம் ஏற்றுக்கொண்டதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து நீதிபதி அஸ்லாம் ஜைனுடீன் இம்முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி பொம்பாக்கில் நடந்த செராமாவின் போது ஸ்லாங்கூர் சுல்தான் மற்றும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் ஆகியோருக்கு எதிராக தேச துரோக அறிக்கைகளை வெளியிட்டதாக சனுசி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.